எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே 7. என்னடா டே 7 யாருன்னா புதுசாக வந்து கேட்டிங்கன்னா, ஜொமேட்டோவில் 100 நாளில் டெலிவரியில் செஞ்சு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு காட்ட போகிறேன். அந்த சேலஞ்ச் தான் நான் இப்போ பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் நேற்றே சொல்லியிருப்பேன், புதுசாக ஒரு பிளான் பிரகாரம் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அது என்ன பிளான்னா, ராத்திரியெல்லாம் ஓட்ட போகிறது இல்லையா, ஆனால் ராத்திரியெல்லாம் அந்த ஜிக்ஸோட இன்சென்டிவ் எல்லாம் கம்மி பண்ணிட்டுக்கிறேன். அதனால தான் நான் காத்தால 9 சாயந்தரம் 11 மணி முட்டை பண்ண போகிறேன். அப்படி பண்ணோன்னா ரெண்டு ஜிக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கும். காத்தாலேருந்து சாயந்தரம் முட்டை பண்ணுற ஒரு ஜிக்ஸு, அப்புறமா ஈவினிங் டின்னர் ஜிக்ஸு, 2 ஜிக்ஸு சேர்த்தாலே எனக்கு ஒரு 500 ரூபாய், கிட்டத்தட்ட 500 ரூபாய் 450 ரூபா வந்துடும். 2 சேர்த்தாலே என் டார்கெட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால தான் இவ்வளோ நாளாக அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணாமல் இருந்துச்சு. ஒரு 2 இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் 1300 அப்படி தான் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வாரம் பார்த்திங்கன்னா 1500 1800 2000 வரைக்கும் நான் போயிருப்பேன். ஸோ இந்த வாரம் விட்டு முன்னாடி வரலாம் ஜிக்ஸோட இன்சென்டிவ் நல்லா இருந்துச்சு. அதனால தான் அவ்வளோ அர்னிங்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாரம்லாம் பார்த்திங்கன்னா ஜிக்ஸோட அர்னிங்ஸ் எல்லாம் கம்மியாகிடுச்சு. ஸோ சும்மாவே கஷ்டப்பட்டு அதுக்கு ஏற்ற அர்னிங்ஸ் வரலன்னா எனக்கு கொஞ்சம் பெஜார் தான். காலையில் 9 மதியானம் 3 மணி வரைக்கும், திருப்பி 3 4:30 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு, திருப்பி 5 11 மணி வரைக்கும். ஏன்னா அந்த 2 ஹவர் கேப்பில் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். அதனால தான். ஏன் அவன் இன்சென்டிவ் இவ்வளோ கம்மி பண்ணிட்டான், நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுனால தான் தெரியுது. ஜொமேட்டோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ கம்மியாகிட்டுக்குது. 250 ரூபாய் கிட்ட வந்துட்டுக்குது. ஸ்விக்கியோடது 500 ரூபாய்க்கு மேலே போயின்னுக்குது. அந்த டிஃப்ரென்ஸ்னால தான் அவன் இன்சென்டிவோட அர்னிங்ஸை கம்மி பண்ணிட்டுக்கிறான். ஸோ இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப ஹாப்பியாகுது. சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் ஏறினுக்கிறாங்க. அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குது. கொஞ்சம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான உத்வேகமாக எனக்கு இருக்குது. ஐ ஹோப் இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சப்போர்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா சேலஞ்சை இன்னும் சீக்கிரமாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ நான் காத்தால 3 மணிக்கு தான் வந்தேன். அதனால தான் என்னால் சீக்கிரமாக ஏஞ்சிக்க முடியல. ஸோ எந்திரிச்சு முதல் வேலையாக அந்த ஃபுல் வீடியோவும் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரில. நேற்று நீங்கள் பண்ண கமெண்ட் எல்லாம் படித்து பார்த்தேன். அந்த படித்து பார்த்தோன்னே தான் நம்மளுக்கு ஒரு பேர் பார்க்குறாங்க, நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸாக கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ கொடுக்கணுன்றதுக்காக நான் காத்தால ஃபுல்லாக அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் நான் எடிட்டிங் பண்ணினே தான் இருந்தேன். அது எவ்வளோ நேரம் ஆகும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடிட்டிங் பண்ணிட்டு தான் நான் சாப்பிட போனேன். ஸோ இப்போ ஜிக்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் வந்தவுடனே நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அதே காத்தாலேருந்து கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. வானம் மூடினே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மழை வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மழை வந்துச்சுன்னா ரெயின் கோட் கூட எடுத்துன்னு வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மழை வராதுன்னு நம்புகிறேன். மழை வந்துச்சுன்னா நான் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே போட்டிருந்தா கொல்கத்தா விக்டரி சர்ச் ஹவுஸ். அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரில. எனக்கு ஸ்ட்ரைட்டாக போயின்னுக்கிறேன். ஒரு சில பேர் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த ஜோன் என்ன ஜோன், எந்த ஜோன் ப்ரோன்னு கேட்டுக்கிறீங்க. என் ஜோன் வந்து ஆர்டி நகர் ஜோனில் தாக்குறேன். ஆர்டி நகர் மட்டும் வராது. ஆர்டி நகர், சஞ்சய் நகர், அப்புறம் ஹெபால் அந்த பிரிட்ஜு தாண்டி அந்த பக்கம் அந்த 3 ஜோனு அந்த 3 ஜோனு தான் வரும். இது ஓகே வாதரே, இதை பிக்கப் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வாதரே இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா நல்லா இருக்குது. ஆனால் மழை வராமல் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஒரு சில்லுன்னு இல்லாமல் சூடாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ மழை வரக்கூடாது. ஆள் தான். இப்போ என்ன டைம்னா கரெக்டாக 5 மணி ஆயிடுச்சு. அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 505 ரூபாய். நானும் இந்த கம்ப்ளீட் பண்ணுற ஆர்டரெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அந்த ரேட்டு எல்லாம் இங்கே போடலான்னு பார்க்குறேன். நான் மறந்து போயிடுவேன். வேறு நானும் ட்ரை பண்ணுறேன். போகும்போது மட்டும் ஞாபகம் வச்சுன்னுக்கிறேன். நம்ம இது மாதிரி ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கிறேன். ஆர்டர் இப்போ கம்ப்ளீட் ஆனவுடனே என்ன ஆயிடுச்சுன்னு தெரில. டக்குன்னு நானே பண்ணிடுறேன். மழை வர மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் ஜிக்ஸை புக் பண்ணல. 7 மணி வரைக்கும் தான் புக் பண்ணியிருக்கேன். 7 மணிக்கு மேலே பார்க்கலாம். 7 மணிக்கு மேலே மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா செய்யலாம். சரி, மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போயிடலாம். மழை வரலன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறது தான். மழையில் நெஞ்சு ஜுரம் என்ன வந்துச்சுன்னா அப்புறம் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா ஜுரத்துக்காக நான் ரெஸ்ட் எடுக்கிறதா இருக்கும். அதனால தான் நான் ஜிக்ஸை புக் பண்ணல. ரிஸ்க் எடுக்க விரும்பலை இன்னைக்கு மட்டும். ஓகே வேறு இன்னும் ஆர்டர் எதுவுமே வரல. 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இன்னும் ஆர்டர் வந்துச்சுன்னா திருப்பி அப்படியே எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ண போகும்போது தான் கேன்சல் ஆகும். இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா ட்ராப் பண்ண போகும்போதே பாதி வழியில் கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா மல்டிபிள் ஆர்டர் போட்டிருந்தான். நான் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு இன்னொரு ஆர்டர் போனோம். ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு திருப்பி அந்த லொக்கேஷனை பார்க்குறோம், ஆர்டர் கேன்சல். திருப்பி தூக்கின்னு வா, எங்கே ஏற்றுன்னு வான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் இந்த ரிட்டன் ஆர்டருக்கு எவ்வளோ போட்டுக்கிறான்னா 115 ரூபா போட்டுக்கிறான். பார்க்கலாம் எவ்வளோ தரான்னு சொல்லிட்டு. அங்கேயே அக்செப்ட் பண்ணேன். 115 ரூபா 115 ரூபா.
ஃபஸ்ட் ஆர்டர் ஒன்று இது கம்ப்ளீட் பண்ணேன் 190 அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல. நான் டக்குன்னு அது எடுக்கும் போதே இது வந்துச்சு, அது எடுக்க முடியல ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இது கொடுத்துட்டு இதுக்கு இவ்வளோ தரான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். ஆர்டர் கேன்சல் ஆகிட்டு ரிட்டர்ன் எடுத்து போய் கொடுத்ததுக்கு 68 ரூபா கொடுத்துக்குறான். இப்போ என்ன டைம்னா கரெக்டாக 8:21 ஆகுது. அதார இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குழந்தைக்கு எப்படி தெரியுமா சோறு விட்றாங்க அவங்க இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரில். கீழே பேஸ்மெண்ட்லேருந்து லிஃப்ட்டில் போகிறதான் சாப்பாடு வாங்கிக்கிட்டு திருப்பி லிஃப்ட் வழியாக கீழே வருது தான். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து சாப்பாடு வாங்கிக்கின்னு திருப்பி அதே லிஃப்ட் வழியாக அவங்க அப்பா லிஃப்ட் வழியாக கூட்டின்னு கீழே வருது தான். திருப்பி கீழே வந்து காரில் ஒரு பொருள் வச்சுட்டு திருப்பி மேலே போய் சாப்பாடு வாங்கிக்கின்னு திருப்பி கீழே வந்து அதை எடுத்துன்னு வரதான். இந்த மாதிரி லிஃப்ட்டில் மேலே கீழே முன்னாடி நிற்கிறாங்க. சரி ஓகே தர. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:39 அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 949. எல்லாமே 9:09 முடியுது. ஓகே சார், இதை திருப்பி இன்னொரு ஆர்டர் போட்டுக்கிறேன். அதை பிக் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வந்து இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:25 ஆகுது. இன்றைக்கி டே 7ஓட டோட்டல் அர்னிங்ஸ் பார்த்தலாமா? 1401 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன். இதில் பெட்ரோல் 250 ரூபா தான் போட்டேன் இன்றைக்கி. ஜாஸ்தி தான் போடல, இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது. ஸோ அந்த 250 ரூபா மைனஸ் பண்ணிட்டோன்னா 1181 ரூபா. இந்த 7 நாளாக எவ்வளோ சம்பாரிச்சேன்னா 9131 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன். இன்னும் 1 லட்ச ரூபாய் எவ்வளோ தேவைன்னா 90,869 ரூபா தேவை. இன்னும் 7 நாள்லன்னா 93 நாளில். ஸோ நாளையிலேருந்து பிளான் சேஞ்ச் ஆகுது. நான் காத்தால 9 மணிக்கு லாகின் பண்ண போகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னும் எஃபர்ட் போட்டு இதே அளவுக்கான அமௌண்ட்டை சம்பாதிக்க ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பாய் பாய். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.